இப்போ ஃபுட் ப்ரொவிஷன்ஸ்லாம் உங்களுக்கு இப்போ நீங்க காட்டுறது எதுவுமே உங்களுக்கு உண்மையாவே அந்த காஃபி கம்மியா தான் கொடுக்குறாங்க, பால் கம்மியா தான் கொடுக்குறாங்களா? நீங்க ஜஸ்ட் வந்து அத அப்படி காட்டலையா? காஃபி அண்ட் பிக் பாஸ் பிரிக்க முடியாத ஒரு நபர் இவங்க தான் சொல்லுவாங்க. அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இது வந்து ஒரு கேம், இட்ஸ் அ சேலஞ்ச். எவ்ரிடே நம்ம லைஃப்ல சேலஞ்ச் தானே. இன்னைக்கு எந்திரிச்சு என்ன பண்ண போறோம், அந்த ஒரு போராட்டத்தை தாண்டி தான் ஜெயிக்கணும். ஸோ எவ்ரிடே அந்த வீட்லயும் அதுதான். என்ன ஒன்று காஃபி இல்லையா, காஃபிக்கு சண்டைப்படு. டீ குடுக்குறியா, உனக்கு மட்டும் எப்படி டீ, ஒரு பாயிண்ட். சோ அப்ப நீங்க உள்ள போனோனே ஜெனரல் தான். சோ நீங்க என்னதான் பப்ளிக் ஃபீல்ட்ல இருந்தாலும் உள்ள போய் அங்க ப்ரொவிஷன்ஸ் இல்லனா அதை நீங்க பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். அங்க போய் எங்களுக்கு தெரியாம நீங்க வந்து இந்த காஃபி இருக்குறது எக்ஸ்ட்ரா எக்ஸ் சாப்பிடுறதெல்லாம் கிடையாதா? சாப்பாடுலாம் ரேஷன் தான்மா, இவ்வளவுதான் சமைக்கணும். அதை வந்து கால்குலேட் பண்ணோம். கடைசி 2 நாள் இருக்குல்ல, சனிக்கிழமைக்கு முன்னாடி சிலது தீந்து போயிடும். அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணணும். வாழ்க்கையை இது வந்து பிக் பாஸ்ன்றது வாழ்க்கையோட கன்சைஸ்ட் எடிஷன். நம்ம வாழ்க்கையில வந்து இருக்கும் போக அங்க வந்து செலிபிரிட்டி அதெல்லாம் கிடையாது. அது கிச்சன் டீம்ல இருக்கிறவங்க செத்தாங்க. நம்ம எல்லாரும் ஈக்குவல் தாங்க, யாருக்கு எந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. ஓகே, சீசன் 1 பாத்தீங்க இல்லையா? சீசன் 1ல ஒரு டாஸ்க் இருந்தது. 2 பேரும் உட்காரணும், என்ன வேணா அவங்க தலையில கொட்டலாம், யார் ஏந்திருக்கிறாங்களோ அவுட்டு. நானும் கணேஷ் வெங்கட்ராமன் பிரபு 2 பேரும் உட்காந்துருந்தோம். ஸோ ஜூலி, வையாபுரி அண்ணா எல்லாரும் வந்து கிச்சன்ல இருந்து ஆயில், பவுடர் எல்லாமே கொண்டு வந்து கொட்டிட்டாங்க, ஆட்டா எல்லாமே கொட்டிட்டாங்க. டாஸ்க் முடிஞ்சிருச்சு, ஆனா கிச்சன்ல ஒண்ணுமே இல்ல. பிக் பாஸ் எதுவுமே தரல. ஞாபகம் இருக்கா ஜூலி? பிக் பாஸ் என்ன தெரியுமா சொன்னாங்க? உங்களை யாரும் அதெல்லாம் எடுத்து கொட்ட சொன்னா? நான் சாப்பிட்றதுக்கு தான் கொடுத்த, வேஸ்ட் பண்றதுக்கு கொடுக்கல, அதனால யாருமே சாப்பிட வேணாம், அப்படியே விடுங்கன்ட்டாங்க. சரி, அன்னைக்கு நைட் என்ன பண்ணீங்க? அப்போ ஒண்ணுமே செய்யல, ஏன்னா எல்லாமே கொட்டிட்டாங்க. அம்மா ஒரு 3 நாள் 4 நாள்மா சாப்பாடே இல்ல. இவங்க வந்து கருவாடு எங்கேயோ கொஞ்சம் இருந்துச்சு மேல, தாமரை கருவாடு எங்கேயோ கொஞ்சம் எலி போட்டு வச்சிருக்கோம், அதை போய் ஆமா ஐயா அது அமுதவான அந்த எலி. எனவே அந்த கருவாடு தொக்கு வச்சு பழைய சோறு தான் சாப்பிட்டோம் நாங்க, வேற எதுவுமே இல்லை. கேளுங்க தாமரையா, மருந்து கூட நம்மள்ட்ட ஃபுல்லா கொடுத்துட மாட்டாங்க. பிரிஸ்கிரிப்ஷன் பிரகாரம் அன்னன்னைக்கு அந்தந்த வேலைக்கு தான் அனுப்புவாங்க. 2 பேர் வருவாங்க எண்டமால்ல இருந்து வந்து நாங்க தங்கி இருக்க ஹோட்டல்ல மொத்தமும் செக் பண்ணுவாங்க. நம்ம பொட்டியெல்லாம் கொடுக்கக்கூடாது, நம்ம பொட்டியை கூட ஏதாவது ஸ்மகிள் பண்ணி எடுத்துட்டு போயிடுவோம். அவங்க பொட்டி எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் பொட்டி. ஒரு அவ்வளோ மெட்டிகுலஸாக ஒரு 350 பேர் உங்களோட நீங்களாம் சந்தோஷமாக இருக்கணும்ன்ட்டு எந்த ஒரு பொய்யும் இல்லாமல் உண்மையாக எடுக்கக்கூடிய ஷோ தான் பிக் பாஸ்.